மாடு மேய்க்கலாம் கோணாருன்னு சொல்றான் பாருங்க. இத மாதிரி ஒரு அயோக்கிய பெயர் என்னது? அப்ப மாட்டு கறி சாப்பிடலாம், மாட்டுக்கறி திங்கிற போராட்டம் அது முற்போக்கு, மாடு மேய்க்கிறது பிற்போக்கு. பீஃப் ப்ராட்டஸ்ட் போடுறாங்க, பீஃப் ப்ராட்டஸ்ட் முற்போக்கு. நாங்கள் வந்து ரொம்ப இன்டலெக்சுவல்ஸ். இது மாட்டுக்கறி சாப்பிட்றது, மாட்டுக்கறி போராட்டம் நடத்துறது இன்டலெக்சுவல்ஸா முற்போக்கு. அந்த மாடை மேய்க்கணும், அந்த மாடு மேய்க்கிற உரிமையை கேட்கறது பிற்போக்குத்தனம். 1,35,000 கோடி ஆண்டு வருமானத்தை கொடுக்கிற மிகப்பெரிய பொருளாதாரம் இருக்கிற ஒரு தொழில் இந்த மாடு மேய்க்கிறது, மாடு வளர்ப்பு தொழில். அந்த அடிப்படை அறிவு இல்லாமல் 50,000 கோடி டாஸ்மாக சரக்கு விட்டு வியாபாரம் என்ற இந்த கழுதைகளுக்கு என்னடா தெரியும் இந்த பொருளாதாரம்? அவர் பொருளாதாரம் படித்தவர் நினைச்சீமான். இது ஒன்னும் ஒரு சாதி ரீதியாக, இது வந்து ஒரு உயிர் நேயம் என்பதெல்லாம் தாண்டி மிகப்பெரிய பொருளாதாரம் இருக்கு, ஒரு சந்தை இருக்கிறது. அது எங்களுக்கான சந்தையா மாறணும். ஏன் இவன் எதுக்குறான் தெரியுமா? இவன் வந்து நம்ம மாடை மேய்க்கணும், நாட்டு மாடை மேய்க்கணும், அதெல்லாம் அவனுக்கு பிரச்சனை இல்லை. நாம இங்க மாடு மேய்ச்சா, நம்மளுடைய கிதாரிகள் மாடு மேய்த்தா, நாட்டு மாடுகள் வளர்த்தா இந்த சந்தை தமிழ்நாட்டுக்குள்ள உருவாகும். இந்த 1,35,000 கோடி தமிழ்நாட்டுக்குள்ள சொல்லணும். அப்படி சொல்லண்டா தமிழ்நாட்டினுடைய பால் சந்தை அந்த 1,35,000 கோடி இப்போ கிட்டத்தட்ட 7 கோடி லிட்டர் பால் தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுது. அதுல 40 லட்சம் லிட்டர் தான் ஆவின் பூர்த்தி பண்ணுது. மீதி 6 கோடி 60 எங்க இருந்து வருதுன்னா ஆந்திரால இருந்து வருது. ஒங்கோல் வகைராக்களுக்கு அந்த பிசினஸ் பாதிக்கப்படுது. எங்க திரும்பினாலும் தெலுங்கு இருக்கிறான், அதுதான் பிரச்சனை, அதுதான் அவனுக்கு பிரச்சனை. பொருளாதாரத்தை சீமான் கை வைக்கிறார்.